ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாம் வந்து முன்னாடி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் போதும். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும்னா ஒரு நிமிஷம் நீங்கள் போயிட்டு சவாசனம் போயிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. சவாசனம் போயிடுங்க. ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணி ரிலாக்ஸேஷன் கூட இல்லாமல் அப்படின்னு இருக்கும். அது ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு நாம் சும்மா கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ராக்டிஸே பண்ணல சொல்லப்போனோம். அதனால் கொஞ்சம் நாளைக்கு இருந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்தடுத்து எப்படி வரும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம். நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க. தவறில்லாமல் கற்றுக்கோங்க. உங்களோட சுய முயற்சி இல்லாமல் யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணலாம். இப்போதைக்கு பாடி ரிலாக்ஸேஷன், பாடியை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், பாதங்களை கவனிக்கலாம். பிகம் aware ஆஃப் யுவர் டோஸ், ankle, calf muscle, knee joint, thigh, hip, waist, front of the body, back of the body, shoulders, both hands, head, front of the head, forehead, eyebrows, eyelids, eyes, nose, upper lip, lower lip, tongue, teeth, chin, head to toes, toes to head. Move aware your mind. Relax your whole body. Relax, 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 relax. Slowly join together both legs. Bring your hands over the head and join. Inhale, stretch, stretch and relax. Once again, inhale, stretch, stretch and relax. Slowly turn your left side and bring support your hand. Come to sit. சூக்ஷ்ம வியாயாமா, அடுத்து சூரிய நமஸ்காரம், அடுத்து பண்ணக்கூடியது நாளைக்கு பண்ணக்கூடியது இந்த ஆசனாஸ் எல்லாம் பண்ண போகிறோம். இதை முன்னாடி உட்காந்து கவனிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து பாருங்க. நாளைக்கு பண்ணக்கூடிய ஆசனாஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது இதை பற்றின டேப்லர் காலம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். தாடாசனா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஆசனா. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தாடாசனா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இங்க மகாராஜ் என்ன சொல்லியிருக்காரோ அதை நாம நாளைக்கு எப்படி பண்ண போறோம், அந்த ஆல்ட்ரேஷன் தான். ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம் இருக்காது. கையை என்ன பண்றோம், காலை என்ன பண்றோங்கிறது இங்க ஒரு சின்ன வித்தியாசம். நீங்க பண்ணதுல எரர் இருந்தா, ஒருவேளை பர்ஃபெக்டா அவர் சொன்னதே நீங்க பண்ணிட்டீங்கன்னா வெரி குட். நீங்க பாபா ராம்தேவ் சுவாமிஜி எப்படி பண்றாருங்கிறத பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா வெரி குட். ஒருவேளை நீங்க வேற ட்ரெடிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்க போறோம். ஹஸ்தோட்டானாசனா அப்படின்னு இருக்கு. அஸ்த கூட்டல் உட்டான் ஆசனா. அஸ்தன்னா கை, உட்டானா மேல, ஆசனா கையை மேல தூக்குற ஆசனா, அவ்வளவுதான். விருக்ஷாசனா, விருக்ஷாசனா ட்ரீ போஸ், இதை பண்ண போறோம். அர்த்த சக்கராசனா, அர்த்த சக்கராசனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. பாத அஸ்தாசனா, பாத அஸ்தாசனா சூரிய நமஸ்காரத்துல வருது. அடுத்து திரிகோணாசனா, ட்ரையாங்கிள் போஸ். நாம காலும் கையும் மாற்றி வைக்க போகிறோமா, சேம் சைடு வைக்க போகிறோமா என்னங்கிறதெல்லாம் நாளைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுலேயே பர்ஷவ கோணாசனா, அதுக்கு என்ன பண்ண போகிறோம், கட்டி சக்கராசனா எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனங்கள். இந்த 3 லைனில் இருக்கக்கூடிய 3 லைனில் இருக்கிறது ஸ்டாண்டிங் ஆசனால வரக்கூடிய பகுதிகள். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஸ்டாண்டில் பண்ணக்கூடிய ஆசனம். அடுத்து தண்டாசனா போது சிட்டிங்க்கு வந்துடுறோம். தண்டாசனா, பத்ராசனா, பத்மாசனா, வஜ்ராசனா, இது எல்லாம் நாளைக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஆசனாக்கு எல்லாத்துக்கும் கமாண்ட் கொடுக்கணும். யோக முத்ரா ஆசனா, யோக முத்ரா இல்லை, யோக முத்ரா ஆசனா, பர்வதாசனா, மண்டுகாசனா,
உஷ்ட்ராசனா, சசங்காசனா, உத்தான மண்டுகாசனா, இது எல்லாமே வஜ்ராசன சீரீஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிறது பத்மாசன சீரீஸ். அடுத்து பச்சிமோதாசனா, பூர்வ உத்தானாசனா, பூர்வோட்டாசனான் இருக்கு, பூர்வ கூட்டல் உட்டானாசனா. ஸோ பச்சிமோதாசனா சீரீஸ்ல 2 இருக்கு. அடுத்து வக்கராசனா, அர்த்த மச்சேந்திராசனா, கோமுகாசனா. வக்கராசனா, அர்த்த மச்சேந்திராசனா ட்விஸ்டிங்ல இருக்கு. அப்புறம் உங்களுடைய பேக் போன் கண்ட ஆஸ்துமா ரிலீஸ் பண்ணக்கூடிய கோமுகாசனம் இருக்கு. மக்கராசனா, ஸோ ப்ரோன் பொசிஷன்ல வந்துடுறோம், கமுந்து படுத்து பண்ணக்கூடிய ஆசனா. அதுல 3 ஆசனா இருக்கு, புஜங்காசனா, சலபாசனா, தனுராசனா. அடுத்து பவன முக்தாசனா. பவன முக்தாசனா அப்படின்னா நாம சுபைன் போஸ்க்கு வந்துடுறோம். இட்ஸ் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 வேரியேஷன் இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே சிலபஸில் வேரியேஷன் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பவன முக்தாசனாவை பிரித்து ஒரு 2-3 வேரியேஷன் நாம் பார்த்து வச்சிட்டோம்னா போதுமானது. அடுத்து உட்டான பாதாசனா. உட்டான பாதாசனா, காலை உட்டானன்னா மேலே, பாதன்னா காலு, ஆசன காலை மேலே தூக்குற ஆசனா, ஒரு 30 டிகிரி. அர்த்த ஹாலாசனா. ஹாலாசனாங்கிறது தலையை கொண்டு போய் நம்ம பின்னாடி கொண்டு போய் வச்சிருவோம், காலை தலைக்கு மேலே. 90 டிகிரியில் உங்கள் காலை ரைஸ் பண்ணிங்கன்னா அது அர்த்த ஹாலாசனா. சேது பந்தாசனா. இங்கே சேது பந்தாசனாவுக்கும் நாம் வழக்கமாக பண்ணிட்டு இருக்கிற ஆசனாவுக்கும் பிரிட்ஜ் போஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வாங்க எப்படி இங்கே பண்ணுறோங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். சரல் மச்சி ஆசனா. மச்சி ஆசனால சரல் மச்சி ஆசனா. அதன் பிறகு ஹாலாசனா. ஹாலாசனா கம்ப்ளீட் ஃபார்வர்டு பெண்டிங், சக்கராசனா கம்ப்ளீட் பேக்வேர்டு பெண்டிங். இதை 2 பண்ணி முடிச்சுட்டு சிரசாசனா போகிறோம். சிரசாசனா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சவாசனா போயிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம். ஸோ YCB சிலபஸ் இருக்கக்கூடிய ஆசனாஸ் இவ்வளவு தான் இருக்குது. இந்த ஆசனாவுக்கு நீங்கள் 8 வகையில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு ஆசனம் எடுத்தீங்கன்னா அந்த ஆசனாவோட பேர் என்ன, அதுக்கு என்ன மீனிங், இந்த ஆசனா பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்ன, எப்படி பண்ணணும், என்ன போஸ்டர்ஸ்க்கு வரணும். போஸ்டர்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்டர்ஸை அந்த போஸ்டர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைண்ட்டுக்கு நீங்கள் ப்ரிகாஷன் சொல்லிடணும். இந்த ஆசனா பண்ணால் இந்த டிஃபிகல்ட்டி வரும், அதனால் இந்த ஆசனா நீங்கள் யார் யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் கொண்டு போகணும். அப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அதன் பிறகு ப்ராக்டிஸ் போஸ்டர்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆசனாவோட அனாட்டமிக்கல் ஃபோக்கஸ், ஒரு இடம் எந்த இடத்துல அது எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட கவனம். அப்புறம் ப்ரீதிங். ஸோ நம்மளுடைய ப்ரீதிங் கவுண்டிங் முக்கியம். ப்ரீதிங் இன்ஹேல் பண்ணுறோமா எக்ஸேல் பண்ணுறோமா. ஒரு போஸ்டர்ஸ் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ரீத்திங்கை ஹோல்டில் வைக்கணுமா அல்லது நார்மல் ப்ரீத் பண்ண வைக்கணுமா, நார்மல் ப்ரீத் பண்ண வைக்கணும். அப்போ தான் அந்த ஆசனம் கம்ப்ளீட் ஆகும். ஒவ்வொரு ஆசனத்திலையும் 30 செகண்ட் அல்லது 45 செகண்ட் அல்லது 1 மினிட் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுங்க சொன்னாங்கன்னா நம்ம அந்த ஆசனத்திலேயே ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வேண்டியதுதான். ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய பெனிஃபிட் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அதை பற்றி நீங்கள் நோட் பண்ணணும்னா நோட் பண்ணணும். ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் இதை பண்ணணும். ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன எஃபெக்ட் இருக்குது, என்ன பண்ணக்கூடாது, பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு வரலை அப்படின்னு சொன்னால் என்ன வேரியேஷன் கொடுத்து இதை நீங்கள் பண்ண வைப்பீங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் இந்த ஆசனா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடியது ஆசனாஸோட ப்ராக்டிஸ் உங்கள் கையில் இருக்குது. காலையில் ஷெட்யூல் ப்ரோக்ராம் நீங்கள் டேப்லர் காலம் போடுறீங்க, லெசன் பிளான் போடுறீங்க, ஒரு டேப்லர் காலம் போடுறீங்க. 5 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, 5:01 ப்ரேயர், 3 நிமிஷத்தில் ப்ரேயர் முடிக்கிறோம். அப்போ 5:04 அடுத்து என்ன வரும், 5:04 சூக்ஷ்ம வியாயாமம். 10 நிமிஷம் சூக்ஷ்ம வியாயாமம் எடுத்தீங்கனாலும் 5:14 சூரிய நமஸ்காரம். 5 நிமிஷம் சூரிய நமஸ்காரம் எடுத்தீங்கன்னா 5:19 சூரிய நமஸ்காரம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசனாவாக போடுறீங்க. ஒரு ஆசனாவுக்கு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ் போட்டு வரீங்க. உங்களுக்கு 60 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணும்போது 1 ஹவர் கம்ப்ளீட் ஆகும்போது சவாசனத்தில் நீங்கள் இருக்கணும்.
அந்த சவாசனை ரிலாக்ஸ் பண்றதுக்கு 5 மினிட்ஸ் இருக்கணும். இதுக்கு நடுவுல சூரிய நமஸ்காரம் நடுவுல கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு ரிலாக்ஸேஷன். இந்த நின்றுட்டு இருக்கிற ஆசனால இருந்து உட்காந்துட்டு போகும்போது தண்டாசனத்துல ஒரு ரிலாக்ஸேஷன். இந்த சிட்டிங் ஆசனா முடிச்சுட்டு போகும்போது அடுத்து புரோனுக்கு போகும்போது புரோன்ல மக்கராசனத்துல ரிலாக்ஸேஷன். சுபைன் போஸ்ல வந்து பண்ணும் பொழுது அதை முடிக்கும் போது கடைசியில சவாசனத்துல கமுந்து படுத்துட்டு இருக்கும் போது மக்கராசனத்துல ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். நிமிந்து படுத்துட்டு இருக்கும் போது சவாசனத்துல கொடுக்குறோம். ஸோ எந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆசனா பண்ணிட்டு எதை நீங்க ரிலாக்ஸேஷன் கொடுப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் கொஸ்டின்ல இருக்கு. ஸோ ஒரு யோகா பிராக்டிஸ்னர், நீங்க வந்து இன்டர்நேஷனல் யோகா டீச்சருங்கிறத உங்களுக்கு அடிக்கடிக்கு மறந்து போயிடும். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஞாபகப்படுத்துறேன். ஆனா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் இதை நீங்க நினைச்சு பார்த்து தான் இருக்கணும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இதுல இருந்தால் மட்டும் உங்களுக்கு ரொம்ப எளிது இதெல்லாம் அட்டன் பண்றதுக்கு. சார் நான் யோகாவுக்கு ஃபீல்டுக்கே புதுசு, ஒன்றும் கவலை கிடையாது. இன்னைக்கு இருந்து முயற்சி பண்ணா போதுமானது. நம்மளால கண்டிப்பா குவாலிஃபை பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இந்த ஆசனாவெல்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு நீங்க தனியா மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை, எனக்கு இந்த சூக்ஷ்ம வியாயாமா இது நீங்க சொல்லக்கூடிய நாளைக்கு பண்ணக்கூடிய இந்த ஆசனாலாம் எனக்கு தெரியாதுன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. நம்ம ஆசிரமம் இந்த சென்டர்ல யோகா சென்டர்ல வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இங்க ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அவங்கள உங்களுக்கு கைட் பண்ண சொல்றேன். உங்களுக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டு 1 வீக்ல நீங்க ட்ரெயின் ஆகி மறுபடியும் ஏற்கனவே யோகா டீச்சர்ஸோட நீங்க மெர்ஜ் ஆகணும். ஏன்னா இதுல நான் ஆட் கொடுத்தது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலா நாம்ஸ் பிரகாரம் யார் வேணா வரலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீங்க யோகா தெரிஞ்சிருந்தா போதும், குவாலிஃபிகேஷன் கிடையாதுன்னு சொன்னதுனால யோகா தெரிஞ்சவங்க உள்ளார வரணும்னு ஒன்று இருக்கு. ஆனா யோகாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு யாராவது முன்னாடியே வந்து அதுவும் ஒரே மாசத்துல நான் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் போலவும் நம்ம இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களோட பேரை தனியா சொல்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு மற்றவங்களோட நம்ம 10 மடங்கு ஓட வேண்டியதா இருக்கு. அதனால அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு தகவல் கொடுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டா நம்ம புதுசுன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு இது கிடையாது. அப்படி எது தோணுச்சுன்னா இண்டிவிஜுவல் நம்பருக்கு பண்ணுங்க. இதுல கத்துக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய நேரம் நீங்க ஒதுக்கிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது கத்துக்கிறதுக்கு பயன்படுத்துங்க, வேற வழியே இல்லை. ஸோ இன்னைக்கு டாஸ்க் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ மந்த்ராஸ் எல்லாம் நம்ம சேன் பண்றோம். சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ரெடி அவங்கள ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து மந்த்ரா சேன் பண்றதுல காயத்ரி மந்த்ரா, மகா மிருத்துஞ்சய மந்த்ரா, இதுல வந்து வேத மந்த்ரா இருக்கு, சாந்தி மந்த்ரா இருக்கு, அப்புறம் ஃபைனல் பிரேயர் இருக்கு. எது எது கீழே என்ன மந்த்ரா வருதுன்னு பார்த்து வச்சுக்கிறோம். ஒரு மந்த்ரா சேன் பண்ணிட்டு அதனோட மீனிங் என்ன சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஸோ மீனிங் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா உங்களால முடிஞ்சதுன்னா வேணாம், உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நீங்க இந்த மந்த்ராவெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிடுறீங்க, அவ்வளவுதான். நாளைக்கு நாம சேன் பண்றோம். சூக்ஷ்ம வியாயாமோட ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களோட கண் முன்னாடி அப்படியே நிக்கணும். நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. சூக்ஷ்ம வியாயாமா கிரீவ சக்தி 4 அப்படின்னு சொன்னா நீங்க மூச்சை இழுத்து பிடிச்சி டைட் பண்றீங்க, அவ்வளவுதான். கட்டி சக்தி விகாசகா 4 அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சைட்ல பெண்ட் பண்றீங்க. கட்டி சக்தி விகாசகா 5 அப்படின்னா ட்விஸ்ட் பண்றீங்க. ஸோ இந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்குள்ளார வந்துருச்சுன்னா எக்ஸாமுக்கு நீங்க ரெடி. ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை, 2வது நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக மிரட்டிட்டு இருக்கேன். பயப்பட வேண்டாம். இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுமான்ட்டு 3 நாளில் நம்மளால ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிட முடியும். ஸோ மைண்டை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தியரி போர்ஷனுக்கு போய் சிலபஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஸ்லைட் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்காவது போர் அடிச்சதுன்னா கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. கண்ண மூடி உட்காந்தா போர் அடிக்காதா சார்?
எங்கே எனது பிபிடி? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்போ எங்ககிட்ட எதுவும் இல்ல, இந்த மந்திரம் எல்லாம் படிக்கிறதுக்கு பிபிடி நீங்க பிடிஎஃப் எதுவும் நீங்க இல்ல. கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள உங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்துடும். சரிங்க, நல்லதுங்க. வாழ்க வளமுடன். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு அன்னன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறது அன்னன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். டே 1 டே 2 யூடியூப்ல வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஐ எம் நாட் எ 23rd ஆஃப் புலிகேசி. போருக்கு ரெடி பண்ணாமல் கடைசி நேரத்தில் வந்து எங்கடா அந்த யானைப்படையெல்லாம், அதெல்லாம் கல்யாணத்துக்கு வாடகை போயிடுச்சு மண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஸோ ரிலாக்ஸாக இருங்க. கொடுக்குற டாஸ்க்கை அன்னைக்கு என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. நம்மளோட சர்டிஃபிகேட்காக நாம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸை வச்சுட்டு பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூனிட் 1 4 யூனிட் தான் நமக்கு புத்தகம் இருக்குது. 4 யூனிட் தான். முதல் வார்த்தை எட்டிமாலஜி அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு இருக்கு. அப்போ யோகாங்கிற அந்த வார்த்தைக்கு முன்னாடி 2 விஷயம் கேட்குறாங்க. ஒன்று எட்டிமாலஜி, இன்னொன்று டெஃபினிஷன். ஸோ எட்டிமாலஜி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சொல் பிறப்பியல்னு பேரு, தமிழ் அப்படி சொல்லுவோம். ஒரு சொல் எப்படி பிறக்கிறது, அதற்கு எப்படி அர்த்தம் வருகிறது. ஸோ ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓடுதல் அப்படின்னு சொன்னா ஓடு, அந்த ஓடுங்கிற வார்த்தையில இருந்தா ஓடினான், ஓடி வந்தான், ஓடி போனான் எல்லாம் அதுல வரும். அது போல யோகான்ற வார்த்தைக்கு ரூட் வேர்டு யூஜி அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழைய கதை. அது என்ன வார்த்தை, அது சம்ஸ்கிருத வார்த்தை, எந்த மூலத்துல இருந்து வந்தது அப்படிங்கிறது தான் எட்டிமாலஜி. டெஃபினேஷன்ஸ் ஆஃப் யோகா, யோகாக்கு டெஃபினேஷன் கேட்குறாங்க. நம்மளை டிஃபைன் பண்ண சொல்லலை. பதஞ்சலி யோக சூத்திரால் என்ன சொல்லியிருக்கு 1.2, பகவத்கீதால என்ன சொல்லியிருக்கு. ஸோ பகவத்கீதால 4 இருக்கு, கதோபனிஷத்துல 2 இருக்கு. இந்த சூத்திரங்கள் எல்லாம் முழுமையாக நாம படிச்சுக்கணும். ஸோ டெஃபினேஷன்ஸை முழுசா நாம படிக்க போறோம். அடுத்து பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் டு ஆர்ஜின், ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் யோகா. யோகா அப்படிங்கிறது அதனுடைய ஆர்ஜின் என்ன, அதனுடைய மூலம் என்ன, எங்கு இருந்து இந்த யோகா ஆரம்பம் ஆனது, அதனுடைய ஆதி என்ன. ஹிஸ்டரி கோபாலு, எஸ்டிடின்னா வரலாறு தானே, அதே தான். ஸோ எஸ்டிடிங்க ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரிங்கிறது வரலாறு, வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ எப்படி இது வளர்ந்து வந்தது அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியணும். அடுத்து டெவலப்மெண்ட், தானா யோகா டெவலப்மெண்ட் ஆயிடுமா, யார் யாரெல்லாம் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி இதை டெவலப் பண்ணாங்க. அதன் பிறகு இது யோகிக், அதாவது வேதிக் பீரியட் காலத்தில் எப்படி இருந்தது, அந்த வேதிக் பீரியட் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி காலம் வரைக்கும் எப்படி நடந்து வந்தது, முறையாக எப்படி இந்த யோகா வளர்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதன் பிறகு யோகாங்கிறது எந்த புத்தகங்கள்ல எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது யோகா இன் பிரின்சிபல் உபனிஷத். யோகாங்கிறது பல இடத்துல உண்டு, பிரின்சிபல் உபனிஷத்துல இருக்கிறத நமக்கு கேட்குறாங்க. பிரின்சிபல் உபனிஷத்துல யோகாலாம் இதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு 2 ட்ரெடிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஜெயினிசம், புத்திசம். ஸோ ஜெயினிசம் மகாவீரரால் என்னென்ன தத்துவங்கள்லாம் போதிக்கப்பட்டு அவர் யாரு, என்ன சொன்னாரு, என்னென்னலாம் யோகாவை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ண சொல்லியிருக்காங்க,
அதை நாம படிக்கணும். புத்திசத்துல புத்தர் வந்து என்ன பண்ணாரு, என்ன அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரு, அவரு என்ன மாதிரி எல்லாம் இந்த வாழ்க்கையை வந்து சொல்லி எப்படி யோகா பண்ணணும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காருங்கிறது புத்திசம். இந்த ஜெயினிசம் புத்திசம் மிகப்பெரிய பங்கு வகுக்கிறது. இது தியரி பார்ட்ல கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஒன்னொன்னு வந்துடும். ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் டு சத்தர்ஷனா with special emphasis on Sankhya, Yoga and Vedanta Darshana. So general introduction to Saddarshana. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். 6 தரிசனங்களை பற்றி அறிமுகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 6 தரிசனங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சத்தர்சனத்துக்கு முன்னாடியே அதை கொடுத்துட்டாங்க. ஜெயினிசம் புத்திசம்ங்கிறது தனி பார்ட், வேதத்தை ஏற்காதது, நாஸ்திக தத்துவம் தெரியும். அப்ப சத்தரிசனங்கள் ஆஸ்து தத்துவ தரிசனங்களுக்கு கீழே வரக்கூடியது. சத்தரிசனம் 6 இருக்கு. அதுலயும் சாங்கியம், யோகம், வேதாந்தம். இந்த சாங்கியம், யோகம், வேதாந்தம் இந்த 3 தரிசனங்களை பத்தி நாம கொஞ்சம் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னு சொன்னா அது உள்ளார என்ன இருக்குங்கிறதையும் நாம தெரிஞ்சிருக்கணும். இங்க வந்து ரேண்டமா வந்து வேதாந்தம் அப்படின்னா உபனிஷத்துக்களை ஃபாலோ பண்ற மதத்துக்கு பேர் வேதத்தின் அந்தமாகிய பகுதியை எடுத்துக்கொள்வதனால் வேதாந்தம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட முடியாது. வேதாந்தத்துக்குள்ளார யார் எல்லாம் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, அப்படிங்கிற ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்ல வராங்க, இது எல்லாம் நாம பார்க்கணும். இப்படி ஒவ்வொன்னா பிரீஃப் சர்வே ஆஃப் யோகா இன் மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி டைம்ஸ். யோக பரம்பரையை பத்தி உள்ளார எழுக்கிறாங்க. நாமெல்லாம் இந்த யோக பரம்பரையில வந்தவங்க தான் இந்த எக்ஸாமே நடந்துட்டு இருக்கு. உண்மையில வந்து இந்த மாதிரி யோக பரம்பரையில குருகுலத்துல யோகா படிச்சுட்டு இருக்கிற ஆச்சாரியார்ஸும் டீச்சர்ஸும் அவங்களுக்குள்ளார யோகா நாலேஜ் இருக்கும், அவங்களுக்குள்ளார கல்வி தகுதின்னு ஒண்ணு இருக்காது. ஆனால் அவங்க வேத மந்திரத்திலிருந்து யோகிக் பிராக்டிஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள தெரியுங்கிறதுனால அவங்களெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த தேர்வே நடக்குது. நாமளும் அப்படிதான் இருக்கோம். அதை நினைச்சுக்கோங்க. நாம யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இந்த மாதிரியான யோகாவை வடிவமைச்சு பிராக்டிஸா பண்ணி அந்த யோகாவை வளர்த்தவங்க தான் இந்த முன்னோர்கள், மகான்கள். இவர் வந்து ராமகிருஷ்ணர், அரபிந்தோ, மகரிஷி ரமணன், விவேகானந்தா, தயானந்த சரஸ்வதி, சிவானந்தா, பரமஹம்ச மாதவதாஸ், டிகேஎஸ். ஸோ இது எல்லாம் இவங்களை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவங்க யோக பரம்பரையில என்ன கேட்க போறாங்க, இவங்களுடைய பேர் இருக்கும். இப்ப சுவாமி விவேகானந்தர் இருக்குன்னா எங்க பிறந்தாரு, எந்த வருஷம் பிறந்தாரு, இவருடைய குரு யாரு, இவருடைய டிசேபிள் யாரு, இவர் என்ன யோகா ஃபாலோ பண்ணாரு, இப்ப இவரோட யோகாவை யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, யார் மெயின்டைன் பண்றாங்க, என்ன விஷயம் இவர் ஸ்பெஷலா மற்றவங்கல இருந்து வேறுபட்டு இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, அல்லது இவர் யோகாக்காக என்ன பண்ணாரு, இப்படிதான் நமக்கு கொஸ்டின் இருக்கும். ரொம்ப எளிமையா கொஸ்டின் இருக்கும். பட் இவங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்கெல்லாம் நம்மளோட யோகா குருஸ், முன்னாடி இருக்க குரு. இன்னும் நமக்கு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்கள இவங்கெல்லாம் தான் நமக்கு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ச பூர்வேசாம் அபிகுருகு காலே நனவச்சேதாது, காலம் கடந்து நமக்கு யோகாவை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கைடிங் பிரின்சிபல்ஸ் டு ஃபாலோடு பை த பிராக்டிஸ்னர். ஸோ இவங்களை தொடர்ந்து யாரெல்லாம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன கைட்லைன்லாம் தேவைப்படுது, அதனுடைய பிரின்சிபல் ரூல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கிருந்தே நாமளும் கற்றுக்கலாம். பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா. அப்போது யோகாவில் வந்து நிறைய வெரைட்டி இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நாம சொல்கிற யோகாலாம் நிறைய பேர் சொல்லி சொல்கிறோம். வாட்டர் யோகாங்கிறோம், நெருப்பு யோகாங்கிறோம், காற்று யோகாங்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் இருந்தது ஞான யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா, ராஜயோகா, ஹதயோகா, இன்னும் இருக்கு மந்திர யோகா, லய யோகா, தந்திர யோகா, இப்படி எல்லாம் இருக்கு. நமக்கு இங்க சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது ஞான யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா, ராஜயோகா, ஹதயோகா. அடுத்து பிரின்சிபல்ஸ் பிராக்டிஸ் ஆஃப், அதனுடைய என்ன பிரின்சிபல், என்ன தத்துவம் சொல்லுது, என்ன பிராக்டிஸ் பண்ணணும் ஞான யோகத்தை அடையறதுக்கு. எந்த யோகமா இருந்தாலும், அதாவது யோகம்ங்கிறது இணைதல், கைவல்ய மோட்சம், இறைவனை அடைய வேண்டும். ஞானத்தின் மூலமாக போன ஞான யோகம், சரண்டர் ஆகிறது, பக்தியின் மூலமாக ரீச் ஆகிறது, அல்லது கடமைகளை செய்து ரீச் ஆகிறது. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சூக்ஷ்ம வியாயாமா, ஸ்தூல வியாயாமா. பாருங்க இங்க வருது.
இதனுடைய ஸ்தூல வியாயாமம் ஏன் இதை பண்றோம், என்ன பெனிஃபிட், எதுக்காக பண்ணணும், இதெல்லாம் ஏன் ப்ரிப்பரேட்டரி மூவ்மெண்ட்ல வச்சிருக்கோம். ஈவன் ப்ரிப்பரேட்டரி மூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு கொஸ்டின் சூக்ஷ்ம வியாயாமக்கு. அடுத்து சூரிய நமஸ்காரா அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் என்ன. சூரிய நமஸ்காரம் இப்போ வந்து சூக்ஷ்ம வியாயாமம் வந்து நம்ம என்ன சொன்னோம், ப்ரிப்பரேட்டரின்னு சொன்னோம். சூரிய நமஸ்காரத்தை என்ன சொல்ல போறோம், ஏவி வார்ம் அப்னு சொல்ல போறோம் ஆசனா பண்றதுக்கு. அடுத்து கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த சத்கர்மா. ஒரு சத்கர்மா பண்ணும்போது அதனுடைய ப்ராக்டிஸ் என்ன, அதனுடைய பெனிஃபிட் என்ன, எப்படி பண்ணணும். அடுத்து ஆசனங்கள். ஆசனத்துக்கு வந்து ஒரு ஆசனம்னா அதனோட மீனிங் கேட்குறாங்க. டெஃபினேஷன், டைப்ஸ் அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ் இன் யோக சாதனா. கான்செப்ட் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் யோகாசனா. யோகாசனா பண்ணும் பொழுது திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. பிரின்சிபல் பிராணாயாமா. பிராணாயாமாக்கு அதே போல தான். ஏன் அந்த பேர் வச்சிருக்கோம், அதனோட மீனிங் என்ன, அதனோட டெஃபினேஷன் என்ன, ஏன் பண்ணணும். பந்தா அண்ட் முத்ரா, அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட். யோகிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், நமக்கு நாமே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, மற்றவங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, ஒரு குயிக் ரிலாக்ஸேஷன் கியூஆர்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாங்காக வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது, இப்படியெல்லாம் அதில் இருக்கக்கூடிய வெரைட்டி. கடைசியில் யோக நித்ரா. தியானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய அவசியம் என்ன, தியானம்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷன் என்ன. ஸோ இது வரைக்கும் முதல் பாடம் நிறைவாகிறது. இதில் இருக்கக்கூடிய உள் பகுதிகளை எப்படி ஆராய்ந்து படிப்பது என்பதை நாம் வரக்கூடிய அடுத்த வகுப்புகளில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நாளைய வகுப்புக்கு நீங்கள் ப்ரேயர் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. ப்ரேயருக்கு அப்புறம் சூக்ஷ்ம வியாயாமா கிளியராக தெளிவாக இருக்கிறீங்க, நீங்கள் இன்னைக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சூரிய நமஸ்காரம் வரைக்கும் நாளைக்கு கடகடன்னு பண்ணி முடிச்சுட்டு புது ஆசனாசை நாம் ஒரு தடவை கமாண்டோட லேர்ன் பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு நம்ம மீதி வரக்கூடிய 3 யூனிட்டோட சிலபஸை கவர் பண்ணிட்டு 2 நாளில் நாம் அடுத்து மீதி பகுதிகளை உள்ளார போய் தியரியை நாம் படிக்கலாம். ஸோ இவ்வளவு நேரம் என்னோடு பயணித்த அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன்.